ஹாய்டா, வெல்கம் டு மோச்சு பனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விமேன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான்டா. ஸோ போன பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம டேயாங் ஜிமினை கூப்பிட்டுட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அவருக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி டைட்டாக ஹக் பண்ணுறதோடு நான் முடிச்சிருப்பேன். ஸோ வாங்கடா இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். அண்டு கொஞ்சம் இந்த பார்ட் லேட்டாக போடுறேன்னு நினச்சி கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த ஸ்டோரி கொஞ்சம் ஃபீல் குட்டாக கொண்டு போகணும். ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டோரி லைன் சரியாக இல்லை. நான் ரெக்கார்ட் பண்ணேன் இடையில, ஆனால் அது எனக்கு ஃபுல்ஃபில்லாக இல்லை. அதனால நான் டெலீட் பண்ணிட்டேன். அதனால தான் என்னால் போட முடியல. அண்ட் இனிமேல் இந்த எஃப்எஃப்பை நம்ம பார்த்து அடுத்து இந்த எஃப்எஃப்பையே முடிச்சிடலான்டா. அண்ட் விமேன் குக்கோட 3 ஷாட் நான் போட்டிருந்தேன்ல, அதோட செகண்ட் பார்ட் ஜூன் வரும். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம டேயாங் தான் ஜிமினை அவ்வளோ டைட்டாக ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இப்போது டைம் ஒரு 8 கிட்ட ஆகிடுது. ஸோ அந்த இடத்துல அவங்களோட டைமை அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேரோட லவ்வை அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டேயாங்கோட மனசில் இருந்தது ஜிமின் கிட்ட அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு அவர் இவ்வளோ நாள் அடக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜிமினும் பார்க்க அவ்வளோ இன்னசென்ட்டாக எதுவுமே தெரியாத ஒரு அவ்வளோ நம்ம டேயாங் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த குட்டி பையன் அவ்வளோ பேசுகிறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக்காக அண்ட் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பெருமையாக இருக்குது. அவருக்கு இந்த விஷயத்துலலாம் அவனால் இவ்வளோ மெச்சூராக இருக்க முடியுது அவனோட ஃபீலிங்ஸில் அப்படின்ற மாதிரி அவருக்கு லைட்டாக பரவாயில்ல, அவன் ரொம்ப இன்னசென்ட் இல்லை, அவனால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ நான் எதையுமே அவன்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்ற மாதிரி அவருக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்தில் டேயாங் அவரோட மூவ் கொஞ்சம் ரூடாகவே இருந்திருக்கும். ஸோ ஜிமினை ஹர்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவரோட அந்த கண்ட்ரோலை லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவரோட ஆங்க்ரியை நம்ம ஜிமின் கிட்ட தான் காட்டுவாங்க. அதனால தான் அவருக்கு ஒவ்வொரு வாட்டியும் கோவப்பட்டுட்டு ஜிமின் கிட்ட மறுபடியும் அவர் ஃபேஸை பார்க்கும்போது அவ்வளோ பெயினாக இருக்கும் ஒரு ஹார்ட்க்கு. அது இப்போது ஜிமின் சொல்லும்போது அவருக்கு ஒரு அவ்வளோ ஃபீலிங், என்ன சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப டைட்டாக ஜிமினை ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டைம் 8 ஆகிடுச்சி. இந்த சைடு டேயாங் தான் அப்படியே டைம் பார்க்குறாங்க. ஜிமின் டைம் ஆகுது, அம்மா தேடுவாங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் பார்க்குறாங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்காங்க. இப்போது அவங்க பைக்கில் தான் ஏறும்போது ஸோ எப்படி இருக்குன்னா அந்த நைட் டைம் ரொம்ப சில்லுன்னு இருக்குது அந்த காற்று. அவங்க வேறு தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டிருப்பாங்க. ஜிமின்னு அவருக்கு இப்போவே லைட்டாக ஷிவராக ஆரம்பிக்குது. ஸோ டேயாங் அவரோட மேலே ஒரு கோட் போட்டிருப்பாங்களே, ஸோ லெதர் ஜாக்கெட் அதை அவருக்கு வேர் பண்ணி விடுறாங்க. ஸோ அவருக்கு கொஞ்சம் ஹெல்மெட்டும் போட்டு விடுறாங்க, நல்லா வார்மாக இருக்கும்னு சொல்லி. இன்சைடு டேயாங்கும் பைக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமினும் டேயாங்க அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவருக்கு குளிர்றதும் கூட அவருக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. அவருக்கு அவ்வளோ ஒரு மெமரபிள் மூமெண்ட். ஏன்னா அவர் லைஃப்பில் எதிர்பார்க்காததுலாம் நடந்த விஷயம் அது. ஸோ அவர் அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்டே அவங்க அவ்வளோ லவ்லியாக ஹக் பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வீட்டுக்கு தான் ரீச் ஆகிட்டுருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னா ரெண்டு பேருக்கும் இவ்வளோ நேரம் அவங்களோட வேர்ல்டில் இருந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யாரையும் பற்றி கேர் பண்ணாமல் அவ்வளோ ஹாப்பியாக. ஸோ அவங்க வீடு நெருங்க ரெண்டு பேருக்கும் லைட்டாக அவங்களோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகுது, நர்வஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த டேயாங் அப்படியே கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டு ஜிமினை போக சொல்கிறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவர் ஃபேஸ் லைட்டாக ஒரு சின்ன சேட்னஸ். நீ போ, நான் உன் பின்னாடி வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை மட்டும் லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸில் ரொம்ப பொறுமையாக சொல்கிறாங்க. ஸோ ஜிமினும் ஓகே அப்படின்ற மாதிரி அவரோட அந்த பப்பி ஐஸில் அவ்வளோ க்யூட்டாக நான் ஒரு சின்ன சேட்னஸோட எஸ் அப்படின்ட்டு நாட் மட்டும் பண்ணிவிட்டு அவரோட ஹெட்டை அவரோட பேக் எடுத்துகிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளதாக போகிறாங்க. ஸோ ஹாலில் அவங்க அம்மா இல்லை. ஸோ அதனால் அவரும் ஸ்ட்ரைட்டாக அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்படியே ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம டேயாங் உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ பார்த்தா அவங்க அம்மா அப்போ தான் கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. டேயாங் என்னாச்சு, எங்கே போகிறீங்க ரெண்டு பேரும், இவ்வளோ லேட்டு? ஜிமின் எப்போவுமே காலேஜ் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வந்துடுவானே வீட்டுக்கு,
எங்கே ஜிமின் எங்கே, நீயும் அவனும் ஒன்றா தானே போனீங்க மார்னிங் எல்லையா, என்னாச்சு இவங்க 2 பேருக்கும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாமல் எங்கே போயிருந்தீங்க, டைம் பார்த்தீங்களா 9 ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து டேயாங்க கேட்டுட்ருக்காங்க. டேயாங் அங்கே கேஷுவலாக அப்படியே அவரோட பேக்கெட்டில் ஹேண்ட்ஸ் விட்டுட்டு அப்படியே உள்ளே வந்துட்டுருக்காங்க. மாம் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம் மேம் அப்படின்ட்டு. எங்கே, என்ன புதுசாக இது, என்ன பழக்கம் இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. என்ன புதுசாக, நாங்கள் வெளியே போகிறதுக்கு கூட எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் பர்மிஷன் இல்லையா என்னம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. டேயாங் அப்படி கேட்டுதான் அவங்க அம்மா. டேயாங் நான் உன்னை சொல்லலை, நீ எப்போவுமே போகிறது வர்றது நான் உன்னை கேட்டது கிடையாது. என்ன ஜிமின் எங்கே போனா, அவன் வந்துட்டானா, அவன் உன் கூட வந்தானா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிருக்கான், அப்படிலாம் ஒரு நாள் இருந்ததே கிடையாது அவன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேலேருந்து ஜிமினும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவரோட நார்மல் ஷார்ட்ஸ் அண்ட் பனியன் ஒன்று போட்டுட்டு வந்துடுறாரு கீழே இறங்கி. அம்மா நான் இங்கே தான் இருக்கேன், வந்துட்டேம்மா அப்படி சொல்லிட்டு. சரி ஜிமின் அப்படியே அவங்க அம்மா கிட்ட தான் வந்து நின்றுருக்காங்க. டேயாங் அப்படியே அவரோட ஐஸ்லேயே ஏதோ சொல்லாது அப்படின்ற மாதிரி ஐஸ் மட்டும் காட்டுறாங்க. ஜிமினும் ஊன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்டு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அது கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். என்ன வேலை, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் உனக்கு அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இல்லைம்மா எங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சுருந்தாங்க, ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து அட்டென்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே டேங்கோ இருந்தாம்மா, அதான் இன்னும் முடியலை, அதனால தான் நான் அவங்க கூடயே வந்துட்டேன். சொல்லிட்டு போக மாட்டியா ஜிமின், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. அவன் தான் அப்படி இருக்கானா, நீயும் அவன் கூட சேர்ந்து அப்படி மாறாத, புரியுதா? நீ தான் இருக்கிறதுலே இங்கே ரொம்ப இன்னசென்ட் அண்ட் உனக்கு எதுவும் தெரியாது. ஏதோ டேங் கூட போயிருக்கிறதால உன்னை விட்டுருக்கேன், நான் தெரியாதுன்னா அந்த பிளேஸ்க்கெல்லாம் போகாது, புரியுதா? இன்ஃபார்ம் பண்ணேன் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரிம்மா இதுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக சொல்லிவிட்டு ஒரு ஹெடர் அப்படியே கீழே குடிஞ்சிக்கிறாங்க. டேங்கும், மா என்ன பேசிகிட்ருக்கீங்க, அவன் ஒன்றும் குழந்தை கிடையாது, அவனுக்கு என்ன தேவை, எங்கே போகணும் எங்கே வரணும் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான், சும்மா அவனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காதீங்க. அவன் இப்படி போகலன்னா அப்புறம் இங்கே வீட்லேயே இருந்து எல்லாத்தையும் தெரியாமல் வீட்லேயே உட்கார வச்சுக்கலான்னு நினச்சிட்ருக்கீங்களா? அவனும் எல்லா இடத்துக்கும் போகிறவன் தான், அவனுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, சும்மா அவனை அடக்கிட்டு இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக கோவப்பட்டு இருக்காங்க. டேயாங்கோட அம்மாவோட ஃபேஸ் லைட்டாக சேட் ஆகுது. இல்லை டேயாங், நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுக்கு எதுவும் தெரியாதுடா, தேவையில்லாமல் அவன் ஏதாச்சும் ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டானா அதுக்கு தான்டா சொல்கிறேன், நீனா மெச்சூரான பையன், உனக்கு பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படி சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கும் எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்குறேன் அவனை அப்படின்றாங்க. ஸோ இந்த வார்த்தை நம்ம டேயாங்கோட வார்த்தையில் இந்த வார்த்தை டேயாங்கோட அந்த வாயிலேருந்து வந்த அடுத்த செகண்ட் டேயாங்கோட அம்மாவோட அந்த பேச்சு அப்படியே லைட்டாக சைலண்ட் ஆகிடுது. அப்படியே டேயாங்க பார்க்குறாங்க. ஸோ டேயாங்க்கும் வந்து இது நினப்பு இருக்காது. ஸோ ஜிமினை வந்து அவங்க லைட்டாக இது பண்ணுற மாதிரி பேசுதா லைட்டாக கோவப்பட்டுட்ருப்பாங்க. ஸோ ஜிமினை ஒரு மாதிரி ஷாக்காக டேயாங்க பார்க்குறாங்க. என்ன டிப் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி லைட்டாக அவரோட லிப்ஸ்லேயே அப்படியே ஜிமின் டேயாங்க்கு சொல்லிகிட்ருக்காங்க. என்ன சொன்ன டேயாங்? ஒன்றும் இல்லை, அவனும் ஆம்பளை பையன் தான், அவனுக்கும் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு ரூல்ஸ் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் இதுக்கும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்ற. அப்போது உங்கள் அம்மா, நீ சொல்கிறது கரெக்ட் தான், சரி வாங்க டின்னர் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடுங்க, இன்னும் உங்கள் டேட் வேறு வரல அப்படி சொல்லிட்டு அவங்களும் அப்படியே 2 பேருக்கும் டின்னர் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம டேயாங் அவருக்கு ஆப்போசிட்டில் நம்ம ஜிமின் 2 பேரும் அவங்க டைனிங் ஹாலில் தான் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஃபுட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க, சூடாக இருக்குது. ஸோ ஜிமினுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்ஸ் தான் செஞ்சுருக்காங்க, ஸோ நூடுல்ஸ் இந்த மாதிரி. ஸோ ஜிமினும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. டேயாங் அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு இன்னுமே நம்ப முடியல, ஜிமின் அவ்வளோ பேசியிருக்கான், அவரை பற்றி அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான், இவ்வளோ ஃபீலிங்காக அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருக்குன்னா, அவருக்குள்ளே அவ்வளோ என்னமோ அவர் அப்படியே ஹேரில் பறக்கிற மாதிரி, ஒரு மாதிரி இந்த வேர்ல்டுலேயே இல்லாத மாதிரி அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருந்தது அவருக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸ் அப்படியே அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. ஜிமின் பேசினது எல்லாமே எனக்கு உன் மேலே என்ன ஃபீலிங் இருக்குதுன்னு தெரியல, ஆனால் உன்னை நான் அவ்வளோ மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லி அவரும் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே டேயாங் அப்படியே லைட்டாக ஜிமினை பார்த்து அது தாட் வந்ததோ ஒரு மாதிரி அவரோட பாக்ஸி ஸ்மைல் காட்டிட்டு சாப்பிட்றாங்க. இந்த சைட் ஜிமின் சாப்பிட்டுட்டே இருந்துட்டு டேயாங்க பார்க்குறாங்க என்னன்ற மாதிரி.
ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி லைட்டாக அவரும் அவரோட ஹெடை ஷேக் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க மேலே போயிடுறாங்க. அவங்க அம்மாவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க அப்பாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு நம்ம டேயாங் ஜிமின் ஃபர்ஸ்ட் அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ போயிட்டு கொஞ்ச நேரத்தில் டேயாங் அவரோட ரூமுக்கும் போயிடுறாங்க. ஆஃப்டர் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 12 இருக்கும். ஸோ 12 o'clock அப்போது அப்படியே ஜிமினோட ரூம் ஒரு மாதிரி லைட் சவுண்டோட ஓப்பன் ஆகுது. ஸோ அவர் லைட்டாக தான் சாத்தி வச்சுருந்துருப்பாங்க அவங்க ரூமை. அப்படியே ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஜிமின் நல்லா தூங்குறாங்க. ஒரு மாதிரி அவருக்கு குளிருது, ஷிவரிங்கில் அவர் ஃபுல் விச்சிடியோ கவர் பண்ணிவிட்டு அவரோட அந்த க்யூட்டான டெடி பேரை ஹக் பண்ணிக்கிட்டு அந்த நைட் லேம்பில் அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காங்க. ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு அவருக்கு. ஏன்னா அந்த பீச்சில் நைட் டைம் அவ்வளோ ஆட்டம் போட்டிருப்பாங்க வாட்டரில். அப்படி ஒரு மாதிரி அப்படியே தூங்கிட்டுருக்காரு. இந்த சைடு டியாங் அவரோட ரூம்லேருந்து அப்படியே லைட்டாக வந்து ஜிமினோட ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்திருப்பாங்க. ரொம்ப பொறுமையாக க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு அவரை எழுப்பாத மாதிரி ரொம்ப பொறுமையாக ஜிமின் பக்கத்தில் தான் வராங்க. ஸோ அவரோட பெட்கிட்ட வராங்க. ஸோ அந்த நைட் லேம்பில் ஜிமினோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோவிங்காக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அவரோட அந்த ஃபீஸ் அந்த மர்சியாரோட அந்த ஹேர் வந்து ஜிமினோட நெத்தி மேலே விழுந்து வைக்கிறது, அவரோட ஐயில் இருக்க அந்த இமையில் இருக்கும் இல்லையா அந்த லாங் ஹேர்ஸு, ஒரு க்யூட் நோஸு, ரொம்ப ப்ளஃபியான அந்த லிப்ஸ் ரொம்ப ரெட்டிஷாக ஒரு மாதிரி, அவர் ஃபேஸே ஒரு மாதிரி லைட்டாக ரெட்டாக இருக்குது. ஸோ டேங்க் ஒரு மாதிரி குழப்பமாக அவருக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ் எடுத்து ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் வைக்கிறாங்க. ஸோ ஹேரை சரி பண்ணுறதுக்கு பார்த்தா ஜிமினுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது. ஸோ டேங் நான் நினச்ச மாதிரி கரெக்டாக நடந்திருக்கு. இவனுக்கு ஃபீவர் தான். அவ்வளோ ஆட்டம் போட்ட தண்ணியில் பத்தாதைக்கு ஐஸ்கிரீம் வேறு அவ்வளோ அடம் பிடிச்சி சாப்பிட்டுட்டு வந்தான். பாரு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃபீவர் வந்திருக்கு, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் சொன்னால் தானே அதுக்கான மெடிசன்ஸ்லாம் கொடுக்க முடியும். என்ன இவன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரோட ஃபோர்ஹெட்டை வச்சு டச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ நெக்லலாம் ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு அப்போ தான் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு ஹீட்டாக. டேங் ஜிமினை எழுப்புறாங்க. ஸோ ஜிமின் லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவரெல்லாம் ஓப்பன் பண்ண முடியல, ரொம்ப டைட்டாக ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டேங் அவரோட ஐஸ் அவ்வளோ ஷாக் ஆகுது. அப்படியே அந்த பெட்லேருந்து எந்திரிக்க பார்க்குறாங்க. டிடி நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சரி டேங் அடுத்த செகண்ட் ஜிமினோட அந்த மவுத்தை ஒரு மாதிரி அவரோட அந்த லாங் ஃபிங்கர்ஸ் வச்சு கவர் பண்ணுறாங்க. இதுக்குடா இதுக்கு இப்போ கத்துற அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து லைட்டாக அவரோட கையை எடுக்க சொல்லி அந்த ஐஸ்லேயே வந்து அவருக்கு அந்த சைகை காட்டிகிட்ருக்காங்க. ஸோ டேங் நான் கையை எடுக்கிறேன் கத்தாத சரியா அப்படின்ட்டுருக்காங்க. அப்படியே ஜிமின் அப்படின்ற மாதிரி வெறும் சவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ லைட்டாக அவரோட லாங் ஃபிங்கர் ஒன்றா எடுக்கிறாங்க. ஸோ இந்த சைடு டேங் எடுத்ததும் டிட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே இந்த நேரத்தில் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன்னா ஆமாண்டா உன்னை பார்க்க தான் வந்தேன். புரியல. எனக்கு தெரியும் உனக்கு அந்த வாட்டரில் இந்த மலையிலலாம் நனைஞ்சா கோல்டு பிடிக்கும்னுட்டு. நீ வேற நிறைய தண்ணியில் ரொம்ப நேரம் ஆட்ட போட்டுட்டு இருந்தியா. ஸோ உனக்கு ஃபீவர் வந்திருக்கும்னு கெஸ் பண்ணேன். அதான் வந்தேன் செக் பண்ணுறதுக்காக. ஏன்னா அது எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. தெரியுது நல்லா கொதிக்குது பாரு அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. அது எனக்கு தெரியல, கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு அதான் படுத்துட்டேன். இந்த மெடிசன் சொல்லிவிட்டு அவரோட மெடிசன் கொடுக்குறாங்க. என்ன இது உனக்காக மெடிசன் வாங்கிட்டு வந்தேன், அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்றாங்க. நான் வேணா நாளைக்கு போட்டுக்கிட்டா? ஏன் இல்லை கசக்கும், சுகர் கீழே கிச்சனில் தான் இருக்கும். நான் மார்னிங் வேணால் போட்டுக்கிட்டா? அது வரைக்கும் ஃபீவர் ஏறி இன்னும் நடுங்கிறதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட தெரிஞ்சுதுன்னா அம்மா கேட்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்படி தானே? அது இல்லை டீட்டே எனக்கு மெடிசன் பிடிக்காது அப்படி சொல்லிகிட்ருக்காங்க.
அதெல்லாம் பிடிக்கும். நான் இதை என்ன சாக்லேட்டாக என்ன சாப்பிட்டா தான்டா சரியாகும், பூட்டுக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவர் வாட்டர் எடுத்து கொடுக்குறாங்க. டிடி சொன்னால் கேளு ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு, நீ இப்போ நீயா சாப்பிட்றியா இல்லை நானா உனக்கு ஃபீட் பண்ணவான்னு கேட்டுட்ருக்காங்க. ஜிமினோட ஐஸ் அவ்வளோ ஷாக் ஆகுது. என்ன அது மெடிசனை எப்படி ஃபீட் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. ஸோ டேயாங்கள, ஓ நீ மெடிசனை எப்படி ஃபீட் பண்ணுறதுன்னு பார்த்ததில்ல? இல்லையே. சரி ஓகே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக அவரோட மவுத் ஓப்பன் பண்ணி மெடிசன் வாயில் வைக்கிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவர் அவரோட அந்த மெடிசனை துப்புறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு செகண்ட் டேங்கோட அந்த மவுத்தில் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே அவருக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படி சொல்லி செம்மையாக ஒரு மாதிரி டைட்டாக ஒரு மாதிரி கிஸ்ஸு. அதாவது ஜிமின் அந்த டேப்லெட்டை கீழே துப்ப வர அந்த செகண்டில் அப்படியே டேங்கோட அந்த வாட்டரோட அந்த மவுத் அவர் கூட அட்டாச் ஆகி அப்படியே ஒரு புஷ் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிஸ்லேயே ஜிமினுக்கு அந்த டேப்லெட்ஸ்லாம் உள்ளே போயிடுது. ஜிமின் அப்படியே அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக அப்படியே முழுங்கிட்டு, டீட்டே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஷவுட் பண்ணிடுறாங்க. டேங் ஒரு மாதிரி சைலண்ட், இதுக்குடா கத்திட்டுருக்கேன், அது கசக்குது அப்படி சொல்லிட்டு அவர் லைட்டாக அவரோட போட்டி ஃபேஸை காட்டிகிட்ருக்காங்க. இந்த சைடு டேங் ஜிமினோட அந்த க்யூட்னஸை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவரோட பேக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறாங்க. ஜிமின் என்னன்ற மாதிரி கீழே பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாங்க, சாக்லேட். அவரோட ஐஸ் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி குழந்த மாதிரி அப்படியே ஷைன் ஆகுது. க்யூட்டாக சிரிச்சிட்டு, எனக்கு அப்படி சொல்லிட்டு, உனக்கு தான் அலையாத, எனக்கு தான் தெரியுமே உனக்கு மெடிசன்னா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, எப்படியோ நீ ஸ்ட்ரகிள் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதான் மெடிசனோட சேர்த்து உனக்கு நான் சாக்லேட்டை வாங்கிட்டு வந்தேன், வேணுமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு வேணும், அந்த டேப்லெட் ரொம்ப கசக்குது டிடி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்னா நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவரோட அந்த சாக்லேட் இருக்க ஹேண்ட்ஸை லைட்டாக மேலே அப் பண்ணிவிட்டு, வேணும்னா நீ எடுத்துக்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. டியாங் அப்படி பண்ணது ஜிமின் ஒரு மாதிரி அவரோட பெட்டில் எந்திரிச்சு தானே உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படியே அவரும் டேயாங் அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே ஒரு மேலே அப் பண்ணி அப்படியே வந்து சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அவருக்கு இது பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஜிமினும் ஆமான்ற மாதிரி அப்படியே லைட்டாக டேயாங்கோட மேலே தான் விழ பார்க்குறாங்க. ஸோ அப்படியே லைட்டாக சாஞ்ச மாதிரி அப்படி பிடுங்குவாங்கல்ல, மேலே ஏறி குட்றா அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி தான் அவரோட அந்த ஃபிங்கர்ஸ் எட்டவே மாட்டேங்குது. டேயாங் உட்காந்துட்ருக்க ஹைட்டுக்கு சுத்தமாக ஹைட்ட மாட்டேங்குது. அவர் அப்படியே லைட்டாக எந்திரிச்சு நீல் டவுன் பண்ண பார்க்குறாங்க. ஸோ நீல் டவுன் பண்ணி அந்த சாக்லேட்டை அப்படியே பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. லைட்டாக அவர் நீல் டவுன் போட்ட மாதிரி டேவோட அந்த லேப் மேலே லைட்டாக நீல் டவுன் போட்ட மாதிரி அப்படியே அவரோட அந்த பாடிஸ்லாம் ஜிமினோட பாடிஸ் எல்லாமே டேவோட ஃபேஸில் படுற மாதிரி அவர் பாடியில் டச் ஆகுற மாதிரி அப்படியே அந்த சாக்லேட் மேலே மட்டும்தான் அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாமே அப்படியே போயிட்டு எட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தா நம்ம டேங்கோட ஃபேஸ் கிட்ட தான் ஜிமினோட அந்த நாவல். ஸோ அவர் அது அப்படியே ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸ் ரெண்டுத்தையும் தூக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ லைட்டாக அவரோட அந்த நைட் ட்ரெஸ் அந்த டிஷர்ட் அப்படியே லைட்டாக தூக்கி அவரோட அந்த ஹிப் சைடு தான். ஸோ அவரோட நவல் அப்படியே தெரியுது, அந்த மில்கி நவல். அவரோட அந்த பாடி அவ்வளோ ஸ்மூத்தாக டேங்க்கு ஒரு மாதிரி அந்த ஐஸ் அங்கேயே தான் இருக்குது. அவர் மூவே பண்ணல. ஒரு மாதிரி அவரோட ப்ரீத் பயங்கரமாக ஒரு மாதிரி லிட்டிலாக அப்படியே ஒரு மாதிரி ஹீட் ஆகிட்டுருக்கு. அவரோட ஐஸ் அப்படியே அவர் பார்க்கக்கூடாதுன்னு திரும்புகிறாங்க. பட் அப்படியே அவரோட ஃபேஸில் அந்த குட்டி டம்மி அப்படியே அவர் மேலே அப்படியே படுது அவர் ஃபேஸ் கிட்ட. சரி ஒரு வழியாக ஜிமின் லைட்டாக எம்பி டேயாங்கோட ஹேண்ட்ஸில் இருக்க சாக்லேட்டை எடுத்துட்டாங்க. அப்படின்ற மாதிரி எடுத்த அடுத்த செகண்ட் ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. பார்த்தா என்னன்னா நம்ம டேயாங் ஜிமினோட அந்த நெவலில் ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாதிரி ஜிமின் ஷாக் ஆகிட்டு ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகுறாங்க. அந்த மொமெண்ட்டில் அவருக்கு அந்த சாக்லேட்டை பிடுங்கின ஹாப்பினஸோடு அப்படியே பார்த்துருப்பாங்க. பார்த்தா டேயாங்கோட ஃபுல் மேலே தான் அவர் நீல் டவுன் போட்டு எம்பி எடுத்திருப்பாங்க இல்லையா. அது அவரோட நெவல் அப்படியே
அவரோட அந்த ஃபேஸ் கிட்ட லிப்ஸ் கிட்ட இருக்கவே டேங்கால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி அவருக்கு அப்படியே கிஸ் பண்ணி அங்கே ஒரு மாதிரி அவரோட ஃபேஸை வச்சு நோஸை வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படியே இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லையா, ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு அப்படியே டேங்க பார்க்குறாங்க. ஸோ டேங் அப்படியே ஜிமினோட அந்த அந்த ஹிப்பை டைட்டாக ரொம்ப டைட்டாக அவரோட ஃபேஸ் கவர் பண்ண மாதிரி அப்படியே ஃபேஸ் உள்ளே படுற மாதிரி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜிமின் அப்படியே லைட்டாக கீழே உட்கார பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டிஷர்ட் உள்ளதாக டேங்கோட ஃபேஸ் இருக்குது. ஜிமின்க்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே ஃப்ரிஞ்ச் ஆகிட்டு டேங்கை பிடிச்சி ஒரு மாதிரி லைட்டாக புஷ் பண்ண பார்க்குறாங்க. டேங் விடவே மாட்டாங்க. பார்த்தா ஜிமின் அப்படியே லைட்டாக அப்புறம் கீழே அப்படியே புஷ் பண்ணிவிட்டு டேங் அப்படியே ஜிமினோட அந்த டிஷர்ட் நவல் அந்த செஸ் அப்படியே அதுக்குள்ளே தான் வந்து அவரோட ஃபேஸ் இருக்குது. அப்படியே அவரும் அப்படியே விழுந்துடுறாங்க. ஜிமின் கீழே, அதுக்கு மேலே வந்து நம்ம டேங் அப்படியே விழுந்துடுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி ப்ரீத்திங்கே அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு மாதிரி அவருக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அவருக்கு அந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. ஒரு மாதிரி அவருக்கு ஹார்ட் பீட் பயங்கரமாக ரேஸ் ஆகிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு குப்பனை வேர்க்கவே செஞ்சிடுச்சு அந்த செகண்டு. இது எதையுமே கவனிக்காத நம்ம டேங் அப்படியே ஜிமினோட அவரோட அந்த லெவல்லையே ஒரு மாதிரி லிக் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவரோட ஃபேஸ் அவர் நோஸ் எல்லாம் ஒரு மாதிரி வச்சு ரப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாரி அவரோட ப்ரீத் ரொம்ப ஹார்டாகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க இன்சைட் ஜிமின். டேங் டேங் டிட்டி என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் பல்ல கடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இன்சைடு டேங் அப்படியே ஜிமின் ஜிமின் நல்லா இருக்குடா, நல்லா இருக்குது ப்ளீஸ், ஏன் இவ்வளோ நாள் நான் இதை பார்க்கல, எப்படி இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் கூசுது. அவரோட ஹார்மோனிங் சேஞ்சிங்க அவரால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. டிட்டி டிட்டி விடுங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன விடுங்க அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் நெளிஞ்சிட்ருக்காங்க. இன்சைட் ஜிமினோட அந்த ஹிப்பை பிடிச்சிட்டு அவங்க அப்படி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவரோட கிஸ் இருக்க அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கு. நோஸ் அண்ட் அவரோட கிஸ்ஸஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினோட அப்பர் பாடிக்கு மேலே போயிட்டுருக்கு. அப்படியே மேலே வர்றது ஜிமினுக்கு அப்படியே இருக்க அவரோட பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. ஒரு மாதிரி அவருக்கு அவரோட ஃபீலிங்ஸ் என்னன்னே தெரியல. அவருக்கு டேங்க நிறுத்துறதுக்கு அங்கேருந்து அவரோட ஹெட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டேங் எதுவுமே கண்டுக்கல. அப்படி ஒரு மாதிரி அவரோட நோஸை வச்சு ரப் பண்ணிக்கிட்டு சாஃப்டாக அவரோட லிப்ஸை வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு ஜிமினும் லைட்டாக ஹீட்டாக இருப்பாங்க. ஸோ டேங்கோட அந்த லிட்டில் சில்னஸ் ஸோ அப்படியே ஜிமினுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அப்படியே அவரோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு இப்போ டேங் ஜிமினோட அந்த டிஷர்ட்டை லைட்டாக மேலே தூக்கிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஜிமினோட ஐஸ் அப்படியே டேங்க பார்த்துட்டு இருக்குது. ஸோ அவரோட லோயர் லிப் லைட்டாக அவரோட அந்த டீத்தில் அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்கு. டேங் டேங் என்ன என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டுங்க அப்படியே சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமின் ப்ளீஸ் சைலண்ட், அமைதியார் அப்படி சொல்லிட்டு அவரோட இந்த செஸ் கிட்ட தான் புது டேங் 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 வேணாம் அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ டேங் எதுவுமே கண்டுக்கல. ஸோ அவரோட அந்த செஸ்ட்டை ஒரு மாதிரி ஒரு ஹேண்ட்ஸில் லைட்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு இன்னொரு அதில் லைட்டாக ஒரு மாதிரி சின்னதாக ஒரு லிக் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அந்த சில்னஸ் என்னமோ பண்ணுது. அவ்வளோ கூலிங்கான அந்த சில்னஸ். ஜிமினும் ஆல்ரெடி கொஞ்சம் சூடாகவே இருக்காங்க. ஒரு மாதிரி அவருக்கு ஆகுது. ஸோ அந்த பிளேஸ் அந்த சென்சிட்டிவ் பிளேஸை தொட்டதோ ஒரு மாதிரி அப்படியே டேங் அப்படியே லைட்டாக லிக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து லைட்டாக சப் பண்ணுறாங்க. ஜிமினோட ப்ரீத் ரொம்ப ஹார்ட் ஆகுது. ஸோ டேங்கோட ப்ரீத் அதை விட ஒரு மாதிரி அவரோட ஹார்மோன்ஸ் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏற்கனவே அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகியிருந்திருப்பார். ஸோ இன்றைக்கி அவ்வளோ என்ஜாய் பண்ணி ஸோ அந்த ஃபீல் குட் அது எல்லாமே அவரோட மொமெண்ட்ஸ்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படி பிடிச்சிருக்கும். அவருக்கு ஜிமினை அப்படி ரசித்து பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அந்த சீ வாட்டர்லலாம் ஜிமின் குளிச்சுட்டு
ஆட்டம் போட்டுட்ருக்கும்போது அவரோட அந்த வெட்டான அந்த ட்ரெஸ்ஸில், அந்த வெட்டான ஹேரில் ஜிமின் அவ்வளோ அழகாக இருந்திருப்பாங்க. ஸோ இருந்தாலும் அவர் வந்து லைட்டாக அவரோட எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவரோட க்யூட்னஸ் அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போது அவர் பக்கத்தில் இருக்கவே டேயாங்கால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்படியே அவர் ஒரு மாதிரி அவரோட அந்த எல்லா கண்ட்ரோலையும் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜிமினோட அந்த செஸ்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே லிக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சப் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட நெக்கிட்ட தான் போகிறாங்க. ஸோ 2 சைடும் இந்த சைடு நெக்கு கிட்ட வந்து அப்படியே நெக்கிட்ட அவ்வளோ ஒரு மாதிரி கிஸ்ஸஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சாஃப்டாக ஜிமினுக்கு ஒரு மாதிரி சென்சிட்டிவ் பிளேஸான அந்த காலர் போன், அவரோட இயர்ஸை ஒரு மாதிரி லைட்டாக பைட் பண்ணுறது, லிக் பண்ணுறது. ஸோ இந்த மூமெண்ட்க்கெல்லாம் ஜிமின் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துட்ருக்காங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவருக்கு அது வேணான்னு புஷ் பண்ணவும் முடியல, வேணும்னு ஏற்றுக்கவும் முடியல. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க அந்த ஃபீலிங்ஸ். ஜிமின் அவரோட அந்த பைட்ஸ், அந்த லிப்ஸை மட்டும் லைட்டாக பைட் பண்ணிவிட்டு அவர் ஒரு மாதிரி ப்ரீத்தை விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலான அந்த ஃபீலிங்ஸில் 2 பேரும் அப்படியே அவங்களோட அந்த லவ்லி ஐஸ் கூட அப்படியே அவ்வளோ அழகாக ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படியே ஜிமினை ஐஸ்லேயே எல்லாத்துக்கும் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்சைடு டேயாங் கேட்டதோ ஜிமின்க்கு அவரோட ஐஸை பார்த்து நோ சொல்லணும்னு தோணவே இல்லை. அவருக்கும் ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஐஸை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. ஸோ அடுத்த செகண்ட் நம்ம டேயாங் அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எந்திரிச்சோடைய கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஜிமின் செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இது டேயாங் அது அப்படின்னும்போது டேயோட அந்த லாங் ஃபிங்கர் ஜிமினோட அந்த மவுத்தில் வச்சு, ப்ளீஸ் ஏதோ பேசாத, தயவு செஞ்சு ஏதோ பேசாத ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவரோட அந்த லிப்ஸில் அவரோட அந்த ஃபிங்கர்ஸை வச்சு சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே டேயாங்கே பார்த்துட்ருக்காங்க. அந்த பப்பீஸோட என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டேயாங் அப்புறம் ஜிமினோட அந்த ட்ரெஸ்ஸஸும் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி ஃபுல்லாக எதுவும் இல்லாமல் இருக்காங்க. இது ஜிமின்க்கு டேயாங்க அப்படி பார்க்க செம்மையாக ஷை ஆகுது. ஒரு ஐஸை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ஃபேஸ் எல்லாத்தையுமே. இது சைட் டேயாங் அப்படியே ஜிமினை அப்படி பார்த்துட்ருக்காங்க டாப் டு பாட்டம் வரைக்கும். ஸோ இது மாதிரிலாம் அவர் ஒரு நாளும் திங்க் பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரீமில் திங்க் பண்ணுவாங்க, ஆனால் நேரில் அந்த மாதிரி நடக்கணும்னு அவர் நினச்சதே கிடையாது. ஏன்னா இப்படி ஒரு மூமெண்ட் அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஜிமினோ அப்படி பார்க்குறாங்க. ஸோ ஜிமினோட அந்த ஷைனஸான அந்த ஃபேஸ் அவருக்கு பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை. ஸோ அப்படியே அவரோட அந்த 2 ஹேண்ட்ஸையும் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அவர் ஃபேஸை திருப்பிக்கிறாங்க. அப்படியே டேயாங் அவர் ஃபேஸை ஒரு மாதிரி அவரோட அந்த சின்ன பிடிச்சி அப்படியே லைட்டாக அவருக்கு கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின் அப்படியே அவரோட அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டேயாங் அவரோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்டே அப்படியே சொல்கிறாங்க, ஐஸ் ஓப்பன் பண்ணி பாரு ஜிமின், என்னை பாரு, உன்னோட ஐஸ் என்னை பார்த்துட்டே இருக்கணும். இது மாதிரி நான் நினைக்கல, ஆனால் எனக்கு இப்போ நீ வேணும்னு தோணுது. ஸோ நம்மளோட இந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நீ என்னை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்த மூமெண்ட் எனக்கு அவ்வளோ ஸ்பெஷல், ப்ளீஸ் ஐஸ் ஓப்பன் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவர் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப சாஃப்டாக. ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவரோட ப்ரீத் அப்படியே ஹார்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து டேப்லெட்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, லைட்டாக அவருக்கு வந்து ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஜிமின் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. இன்சைட் டேயாங்கும் ஒரு மாதிரி அவரோட ஹார்ட் பீட்டன் அவரோட அந்த ப்ரீத்தும் ஒரு மாதிரி ஹார்ட் ஆகிட்டுருக்கு. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி அவங்களோட அந்த லவ்வை ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கிஸ் மூலமாக அவ்வளோ சாஃப்டாக அந்த கிஸ் இருக்க லிட்டில் பை லிட்டில் அப்படியே வைல்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிஸ் பண்ணிகிட்டே ஜிமினோட அந்த பாடி ஃபுல்லாக மேய்ட்டே அவங்க அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸை வச்சு ஃபீல் பண்ணி அப்படியே ரோம் பண்ணிகிட்ருக்காங்க. டேயாங்கோட அந்த பாடிஸை ஜிமினோட ஹேண்ட்ஸை அப்படியே எடுத்து
அப்படியே ரப் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஃபீல் பண்ண சொல்லி அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே 2 பேரும் அவங்க ஐஸை பார்த்துக்கிட்டே எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே டியாங்க்கு ஜிமினை கஷ்டப்படுத்துறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பட் அவரால் அந்த ஃபீலிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே ஒன்று செய்கிறாங்க. ஸோ ஜிமினை வலிக்காமல் அவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. டியாங்கோட அது ஃபுல்லாக அப்படியே ஜிமின்குள்ளே போகும்போது அவரோட ஃபீலிங் அப்படி இருக்குது. அப்படியே லிட்டில் பை லிட்டிலாக இந்த சைடு ஜிமின் அப்படியே அந்த ஒரு மாதிரி பெயின்லேயும் ஒரு மாதிரி அந்த ஐஸ் டியரி ஐஸோடும் டேவை பார்க்கும்போது ஜிமினை அவ்வளோ ஒரு மாதிரி அப்படி பார்த்து டியாங்க அந்த லவ்லி ஐஸோட ஒரு மாதிரி அவரை கம்ஃபர்ட் பண்ணி கிஸ் பண்ணி அவருக்கு அந்த பெயினே தெரியாத மாதிரி லிட்டில் பை லிட்டிலாக அப்படியே மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி தான் அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் ஒரு 3 hours கழித்து பார்த்தா க்யூட்டான ஒரு மேக் அவுட் அப்படியே முடியுது. ஸோ இந்த சைடு 2 பேருமே ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. டியாங் அப்படியே ஹார்ட்டாக ப்ரீத் பண்ணிக்கிட்டே அவருக்கு பக்கத்தில் தான் வந்து படுக்கிறாங்க. ஜிமின் ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்வெட்டிங்கில் இன்சைட் டியாங்கும் ஸ்வெட்டிங் அப்படியே 2 பேரும் ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜிமின் தான். ஸோ ஜிமின் ஒரு மாதிரி மூன் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு டியாங் அவருக்கு லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. ஃபுல்லாமே கிஸ் பண்ணிவிட்டு அவரோட அந்த ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாமே அவரோட மவுத்தில் வச்சு ஒரு மாதிரி பைட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ டியாங்க ஜிமின் லைட்டாக மூன் பண்ணும்போது பிடிச்சி கடிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அந்த பைட் மார்க் அவர் ஷோல்டர்லலாம் அப்படி இருந்திருக்கும். ஆனால் ஜிமினை டியாங் வந்து அவரோட நெக்கிட்ட பைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ பட் அவரோட அந்த செஸ்கிட்ட பாடியிலலாம் ஒரு மாதிரி அவரோட எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி பைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹிக்கீஸ் மேக் பண்ணியிருப்பாங்க. 2 பேர் பாடியிலையும் அவ்வளோ ஹிக்கீஸ் ஒரு மாதிரி அவ்வளோ அழகான லவ் பைட்டட்ஸ். அந்த சைடு 2 பேரும் அப்படியே அவங்க ஐஸை பார்த்துட்டு அவங்களோட அந்த ஸ்வெட்டி பாடியோட அப்படியே அதெல்லாம் ரப் பண்ணி தொடச்சிட்டு டியாங் அப்படியே ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு செகண்ட் ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ண ஜிமினோட ஐஸ் லைட்டாக சேட் ஆகுது. டியாங்க்கு அது புரியுது. அவரை சேட் ஆக விடாமல் அவர் லிப்ஸில் போய்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு எதுவுமே நினைக்காத ஓகேவா, எதுவுமே தப்பு கிடையாது, நீ எனக்கு முழுசாக கிடச்சிட்ட ஓகேவா, இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் ஜிமின் ஓகேவா. இந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணனா அப்புறம் நம்ம 2 பேருக்கும் நடந்த இந்த விஷயம் ஒரு மெமரியாக இல்லாமல் எனக்கு ஒரு பெயினாக இருக்கும்டா அப்படி சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஜிமின் ஹக் பண்ணி அவரோட ஹெட்டில் ஒன்று பேட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஜிமினும் ஒரு மாதிரி டயர்டாகிட்டு அப்படியே டியாங் சொன்னது கேட்டுட்டு அவரோட அந்த டியர்ஸ் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு அப்படியே டியாங்கை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் படுத்துடுறாங்க. ஸோ இப்போது அந்த ரூம் டோர் தான் நாக் ஆகிற சவுண்ட் பார்த்தா டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும். சைடு டியாங்கோட அம்மா தான் ஒரு மாதிரி ரொம்ப நாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிமின் டைம் ஆகுது, காலேஜ்க்கு எந்திரிக்கலையா நீ, என்னாச்சு, எதுக்கு ரூம் லாக் பண்ணி வச்சுருக்க, எப்போவுமே டோர் லாக் பண்ண மாட்டியே ஜிமின், நான் பேசுறது கேட்குதா, டோர் ஓப்பன் பண்ண, காஃபி கொண்டு வந்திருக்கேன் எந்த அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு இந்த 2 பேரும் அந்த சவுண்ட் கேட்டுட்டு ஒரு மாதிரி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா 2 பேரும் ஒரு மாதிரி நேக்கடாக அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டுருக்காங்க. டேயாங்க ஜிமின் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவர் செஸ் மேலே படுத்து தூங்கிட்டுருப்பாங்க. ஸோ இந்த சவுண்ட் கேட்டது 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. ஒரு மாதிரி 2 பேரும் பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க. 2 பேரும் அட் அ டைமில் ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. பயந்துட்டு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணலன்றது தெரியுது. பட்டுன்னு இறங்கி 2 பேரும் ட்ரெஸ் வேர் பண்ணி என்ன பண்ணுறது, அம்மா வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு எதுவும் சொல்லாத இரு அப்படி சொல்லிட்டு அவரை பட்டுன்னு அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டியாங் எங்கே போகிறீங்க இருடா அப்படி சொல்லிட்டு நம்ம டியாங் தான் எங்கேயாச்சும் மறையிறதுக்கு இடம் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறாங்க டியாங்கோட ரூமுக்கும் நம்ம ஜிமினோட ரூமும் பக்கம். ஸோ அவங்க 2 பேருக்கும் பேக் சைடில் ஒரு சின்ன ஸ்பேஸ் பால்கனி மாதிரி இருக்கும், 2 பேர் ரூமையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வழியாக நம்ம டியாங் வந்து அந்த ரூமுக்கு போயிடுவாங்க, போகிறதுக்கு வழி இருக்குது. ஸோ அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. இன்சைட் டியாங்கோட ஐஸ் அப்படி ஜிமின் பார்த்துட்டே இருக்காங்க. போய் டோர் ஓப்பன் பண்ணு
நம்ம அப்புறம் பார்க்கல அப்படியே சொல்லிடுறாங்க. இந்த சைடு ஜிமினும் ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக அவரோட ஹேரெல்லாம் ஒரு மாதிரி செட் பண்ணிவிட்டு அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் இழுத்து விட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக அப்படியே இறங்கி அப்படியே கால் தரையில் எடுத்து வைக்கிறாங்க. அவளுக்கு ஒரு லைட்டாக பெயினாக இருக்குது, ரொம்ப இல்லை லைட்டாக பெயினாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி பொறுமையாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவங்க அம்மா தான், ஃபுல்லாக ஓப்பன் பண்ணல பாதி. ஜிமின் கதவை தர என்ன ஆச்சு உனக்கு அப்படின்றாங்க. சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு அவர் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த காஃபி டைம் ஆகுது, காலேஜ்க்கு போகணும்ல, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, எதுக்கு டோரை புதுசாக க்ளோஸ்லாம் பண்ணி வச்சுருக்கேன்? இல்லைம்மா நைட்டு ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருந்துச்சு, அதனால தான் ஏதோ ரேட் சவுண்ட் போல் இருக்குது, அது பயந்துட்டு. அப்படியா, சரி சரி ஓகே, நீ கீழே இறங்கி வா. ஆமாம், ஏன் உன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் இது அங்கே பார்ட்டிக்கு போயிருந்தோம்ல, அது லைட்டாக டயர்டாக இருக்குது. சரி ஓகே, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஜிமினும் காஃபி வாங்கிட்டு அப்படியே ஒரு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரில் ஒரு மாதிரி லாங் ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு இப்போ டேங்கோட ரூம் நாக் ஆகுது. ஸோ டேங்கும் அப்படியே அங்கேருந்து வந்திருப்பாங்களே. ஸோ அப்படியே அவர் அவரோட ரூம் வெளி பக்கம் தான் சாத்திட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க அம்மா ஓப்பன் பண்ணவும் டேங் உள்ளே இருக்காங்க. ஸோ டே அந்த சைடு அப்படியே உள்ளே வரவும் அவங்க அம்மா ஓப்பன் பண்ணவும் டே அப்படியே லைட்டாக கேஷுவலாக அங்கேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர மாதிரி வராங்க. ஸோ டேக்கோ காஃபி கொடுத்துட்டு என்னடா இன்னும் கிளம்பலையா? அந்த கிளம்பிட்டேன் மாடி சொல்லிவிட்டு அவரும் சொல்லிகிட்ருக்காங்க. இந்த சைடு அம்மா போனதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு மாதிரி லாங் பிரீத் விட்டுட்டு அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஜிமின் இப்போ நல்லாவே க்யூர் ஆகிட்டாங்க. அப்படியே ஜிமின் வெளியே வராங்க, டேவும் வெளியே வராங்க. 2 பேரும் சேம் டைம் வெளியே வராங்க. ஜிமினால் டேங்க ஃபீஸ் பண்ணவே முடியல, அவருக்கு பண்ணிக்கவே முடியல அவங்களுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு. அவரால் அந்த ஐஸை பார்க்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறாங்க. அவரோட ஃபேஸ் அப்படியே டொமேட்டோ மாதிரி அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. இந்த சைடு டேங்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இப்படி பார்த்தா எப்படி ஆகுன்ற மாதிரி இவனே எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருவானோ அப்படின்னு அப்படியே என்ன பண்ணுறாரு, அப்படியே ஜிமினுக்கு பக்கத்தில் லைட்டாக போயிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காதடா, எனக்கு என்னமோ பண்ணுது, தயவு செஞ்சு இது மாதிரி பண்ணாத, இதுக்கு இவ்வளோ ப்ளஷ் ஆகிட்டுருக்க. அப்புறம் அம்மாவுக்கு ஏதாச்சும் டவுட் வரப்போது, நான் ஃபஸ்ட்டு போயிடுறேன், ஓகேவா? நீ கொஞ்சம் நேரம் கழிச்சு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், பார்த்து பொறுமையாக வா அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு மாதிரி சின்னதாக ஒரு வாய்ஸில் சொல்லிவிட்டு ஜிமினுக்கு லைட்டாக அவங்க அம்மா இருக்காங்களான்னு பார்த்துட்டு இல்லைன்னும் போது அவரோட சீக்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஓடிடுறாங்க. ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. என்ன என்ன பண்ணா இந்த டேட்டே, ஐயோ காலில் அச்சோ அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அப்படியே கீழே போயிட்டுருக்காங்க. ரொம்ப பொறுமையாக இறங்கி. சரி ஜிமினோட அம்மா தான் அங்கேயே ஃபுட் எடுத்து வச்சுட்டாங்க இல்லையா? ஸோ அவர் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களும் கிச்சனில் இருக்கிறதால அவங்களுக்கும் இதை தெரியல. அவரும் அப்படியே பொறுமையாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ ஓகேடா, இந்த எஃப்எஃபோட இந்த பார்ட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நான் ஜூன் போடுறேன். இதுக்கப்புறம் நான் இந்த எஃப்எஃப்பை தான் அடுத்து முடிக்கிறதா இருக்கேன். நான் இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாகவே போட ட்ரை பண்ணுறேன், சரியாடா? அண்ட் இந்த பார்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. அண்டு இது எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இல்லை நான் ஏதாச்சும் ஓவராக கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அதை கேட்டுட்டு இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? என்ன செய்தான் உன்னிருக்கத்திலே என்னாயுள் வரை உன்னரைப்பினிலே வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, 7 ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா